ஒருத்தங்க 12th படிக்கிறேன் நல்ல மார்க் வருமான்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. 100% நல்ல மார்க் வரும். ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் அண்ட் ஆர்கேஞ்சல் ரஃபேல் அப்படின்னு சொல்லி 2 ஏஞ்சல்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கூப்பிட்டுட்டு, ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால ஏஞ்சல்ஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க. ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் அண்ட் ஆர்கேஞ்சல் ரஃபேல். படிக்கிறவங்க எல்லாருமே, அதாவது ஸ்கூலோ காலேஜோ என்ன படிக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த 2 ஏஞ்சல்ஸை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா படிக்கணும், ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் கொடுங்க, மெமரி பவர் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தா மட்டும் பத்தாது. டெலிவரன்ஸ் வேணும்னு கேட்கணும். ஏன்னா இன் டைம்ல அதை என்ன பண்ணணும், படிச்சதை நம்ம டெலிவர் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால அதை எழுத முடியும் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போவாங்க, ஆனா எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வராது, எழுத மாட்டாங்க, மறந்து போயிடும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காம இருக்கிறதுக்கு தான். கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் அண்ட் ஆர்கேஞ்சல் ஜக்கேல வந்துட்டு நீங்க கால் பண்ணி, அதாவது அவங்கள வந்து நீங்க வர்ஷிப் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேளுங்க. ஆர்கேஞ்சல் ஜோஃபியல், ஆர்கேஞ்சல் ஜக்கியல், அந்த 2 ஏஞ்சல்ஸை வந்துட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரேக்கில வந்துட்டு ஹாலோ சிம்பிள் வந்து பயன்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள வந்துட்டு நிறைய வந்து விரிசல் ஏற்படுது, நிறைய மனஸ்தாபங்கள் வருது. இதை வந்து ப்ராப்பரா சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு ரெமெடிஸ் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பட் இந்த ரெமெடிஸ்க்கு வந்து ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் தான் கேட்கணும். ஏன்னா ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் சொல்லி ஏஞ்சல் இருக்காங்க. அந்த ஏஞ்சலை நீங்க வந்துட்டு மனசார கேட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்க ஆரம்பிக்கும். யோர் ஸ்பீச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நிறைய அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்றோம், இதுக்கு என்ன மெடிடேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்டக்கிள்ஸ் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அப்டக்கிள்ஸ் வரத்தான் செய்யும். பட் அந்த அந்த அப்டக்கிள்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எது சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த அப்டக்கிள்ஸ் வருது. இப்போ நீங்க ஜாப் ரிலேட்டடா வருதா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் வருதா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வருதா, இல்லை ஹெல்த் ரிலேட்டடா இருக்குதா, இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ண சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்டயே கேளுங்க. அப்படி கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த அப்டக்கிள்ஸ் ஈஸியா கிளியர் ஆயிடும். நான் சொன்னேன் இல்லையா இப்பதானே, ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் வந்துட்டு கேளுங்க, ஆர்கேஞ்சல் ரஃபேல் கேளுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்க ஏஞ்சல் கிட்ட கேட்கலாம். ஓகே. எக்ஸாம் டைம்ஸ்ல நிறைய குழந்தைகளுக்கு வந்து டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேரு 10th 12th படிக்கிற குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் வந்து மார்க் கம்மியாயிருச்சு, இவ்வளோ மார்க் கம்மியாயிருச்சு, அவ்வளோ மார்க் கம்மியாயிருச்சுன்னு நல்ல டேலண்டான குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னா சிக் ஆயிடுவாங்க. எக்ஸாம் போகும்போதே சிக் ஆயிடுவாங்க, இல்லைன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிக் ஆவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெமெடி சொல்றேன். ஆர்கேஞ்சல் மைக்கேல், ஆர்கேஞ்சல் ஷாமுவேல், இந்த 2 ஏஞ்சல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு அந்த மன தைரியத்தை கொடுப்பாங்க. ஆனா அதே ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் என்ன செய்வாங்கன்னா, அந்த மனசுல வந்து அந்த எக்ஸாம்ஸ் மேல ஒரு விருப்பத்தை கொண்டு வருவாங்க. எப்பவுமே ஒரு பய உணர்வு அதிகமா இருக்கும் போதும்
இல்ல ஹெசிடேஷன் இருக்கும்போதும் தான் அவங்க ஒரு காரியத்துக்குள்ளேயே வந்து இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே இறங்கினாலும் அந்த சமயத்துல நமக்கு ரொம்ப பேனிக் ஆகி திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாம ஆகிறது, இல்ல மனசளவுல ரொம்ப ஹர்ட் ஆயிக்கிறது எல்லாம் அதனாலதான் நடக்கும். அதனால ஆர்கேஞ்சல் மைக்கேல் அண்ட் ஷாமுவேல் வந்து ஆர்கேஞ்சல்ஸ் நீங்க வந்து கூப்பிட்டு ஆர்கேஞ்சல்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட்ஸ் கொடுங்க, தைரியம் கொடுங்க, நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் கொடுங்க, தைரியமா எதையுமே அவங்க ஃபேஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து மார்க்குன்னு குழந்தைகளை வந்து நீங்க மார்க்கத்தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர அந்த குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கணும், தைரியத்தை வளர்க்கணும். இன்னொன்னு இந்த வேர்ல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கணும், டிவைன் லைட் கொடுக்கணும் அப்படிங்கறது யாருமே யோசிக்கிறது இல்ல. ஒன்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் பையன் நல்லா படிக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், டிஸ்டிங்ஷன் மார்க் தேவை எனக்கு, இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா அந்த குழந்தைங்க எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள ஆளாகுறாங்க அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும். இந்த போன்ல எனக்கு கொஞ்சம் என்னாச்சு, ஃபோன் கால் வந்துச்சா, நெட் இதெல்லாம் கனெக்ட் ஆயிட்டு ஓகே ஓகே ரெக்கார்ட் ஆயிட்டு